ஹாய் வெல்கம் டு தமிழ் பாட்நெட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வீகா வெப் வல்னரபிலிட்டி ஸ்கேனரை எப்படி நம்ம விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதாவது வீகா ஸ்கேனர் எப்படி Kali Linuxல யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் ஓல்டு வெர்ஷன் Kali Linuxல அது டிஃபால்ட்டாக இருந்துச்சு. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம தனியாக லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி, அந்த ஸ்கேனர் லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் விண்டோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, இந்த வீகா வல்னரபிலிட்டி ஸ்கேனர் உங்களுக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மிஷினில் ஜாவா இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஜாவாவில் எது இன்ஸ்டால் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரன் டைம் என்விரான்மெண்ட் JRE அது இன்ஸ்டால் ஆகியிருக்கணும். இதுதான் அந்த லிங்க். இந்த லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் அதில் உங்கள் மிஷினுக்கு எத்தனை பிட்டு சப்போர்ட் ஆகுமோ அந்த எந்த பிட்டு வேணுமோ அந்த பிட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பேட்ச் செட் பண்ணுறதுனா செட் பண்ணி விட்டுறணும். உங்களுக்கு சிஸ்டம் அட்வான்ஸ் சிஸ்டமில் போய்ட்டு வேரியபிள் இப்போ பாருங்கள், நான் செக் பண்ணி காட்டுறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜாவா அப்படின்னு டைப் பண்ணேன்னா எனக்கு ஜாவா வந்து லோட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பேத்து வந்து செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில சமயம் உங்களுக்கு பேத்து செட் பண்ணனா ஏதாவது எரர் வரும். அப்படி எரர் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போய்ட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஓகே இதில் இல்லை ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் x86 அதில் ஜாவா அப்படின்னு இருக்கும், இல்லை JRE அப்படின்னு இருக்கா, இல்லை நீங்கள் எந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிங்களோ அந்த வெர்ஷனுக்குள்ளே பின் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இதை காப்பி பண்ணி உங்கள் சிஸ்டமில் மை கம்ப்யூட்டரில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ் சிஸ்டமில் என்விரான்மெண்ட் வேரியபிளில் போய் நீங்கள் செட் பண்ணி விட்டுணும். செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ன பண்ணால் இந்த subgraph.com அதை நான் இந்த சைட்டில் போய் நீங்கள் வீகா ஸ்கேனரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். subgraph போய் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க வீகாவுக்கு வந்து ரெக்யூப்மெண்ட்டு என்னன்ட்டு. இப்போ விண்டோஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா 32 பிட் 32 பிட் JRE நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 32 பிட் வீகா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுவே 64 பிட் JRE யூஸ் பண்ணிங்கன்னா 64 பிட் வீகா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணும். நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணது வந்து 64 பிட் JRE. அதனால் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறது என்னதுன்னா இதுதான் 64 தான் வீகாவும். இப்போ பார்த்தீங்கன்னா வீகாவில் வந்து 64 பிட் JRE வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி கேன்சல் பண்ணிடுவோம். நான் ஆல்ரெடி இது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இதை நீங்கள் வழக்கம் போல் இனிமேல் என்ன பண்ணலான்னா நார்மலாக விண்டோஸ் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணோமோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை இந்த வெப் வல்னரபிலிட்டி ஸ்கேனர்னால் என்னன்னு தெரியல, இந்த வீடியோக்கு நியூ வியூவர் அப்படின்னா இந்த ஸ்கேனர் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த வெப் வல்னரபிலிட்டி ஸ்கேனர்னால் என்ன, அது மூலமாக எப்படி வெப்சைட் வந்து ஸ்கேன் பண்ணி பக்கை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற வீடியோலாம் நான் நம்ம சேனலில் நிறைய வீடியோ செஞ்சுருக்கேன். அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் கொடுப்போம். ஓகே, நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீகா ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். எனக்கு வந்து இப்போ வீகா வந்து ஒரு ஜாவா எக்லிப் ப்ரோக்ராம் எக்லிப்போட லோகோ வந்திருக்கு. ஆனால் வீகாவோட லோகோ இது கிடையாது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அது லோகோனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஓகே, நம்மளுக்கு இப்போ வீகா வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் என்ன பண்ணலாம், அடுத்தது ஸ்டார்ட் நியூ ஸ்கேன் கொடுத்துட்டு இல்லை ஏதாவது மாடலில் நீங்கள் லோட் பண்ணாலும் லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களோட டார்கெட் சைட்டோட URL கொடுத்துடணும். hackers.net அது ஏதாவது அதுக்கப்புறம் நம்ம எதாவது இன்ஜெக்ஷன் மாடல் எதெல்லாம் வேணும், எதெல்லாம் ஸ்கேன் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம டிக் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா ஒன்று வந்து ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து நான் வெறும் இன்ஸ்டால் பண்ணது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கலன்னா அதையும் பார்த்து கற்றுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.